السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மவரின் தராவி தொழுகையும் ஏனைய இபாதத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் பலவிதமான சட்டங்களையும் சம்பவங்களையும் ஒழுக்கத்தையும் அல்லாஹ் சொல்லி வருவான். சூரத்துல் குஜராத் என்ற சூறாவை அல்லாஹ் தஆலா சில ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஏகத்துவத்தை எத்தி வைக்கின்ற பொழுது, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த உடனேயே அவரிடத்திலே எல்லா பண்புகளும் நற்பண்பாக இருக்கும் என்பதாக சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இஸ்லாத்தின் பிரகாரம் இருப்பதாக நம்மால் கணிக்க முடியாது. புதிதாக வந்தவர்கள் ஏற்கனவே இருந்த அந்த கொள்கையில் அவருடைய பழக்க வழக்கம் எதுவாக இருந்ததோ அதுதான் அவரிடத்திலே இருக்கும். அதை போன்று அவர்கள் ஒருவரை பரிகாசம் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஏளனமாக சொல்றது, பேசுறது. அல்லாஹ் தஆலா ஆயத்தை சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூன கைரம் மின்ஹும். ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களில் ஒரு கூட்டம் அடுத்த கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏளனமாக பேச வேண்டாம். வலா நிஸா மின் நிஸான் அஸா யகூன கைரம் மின்ஹும். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்கள் என்பதாக சொல்லி முடித்து விடாமல் பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கிறார். ஆகவே பெண்களும் மிகவும் கவனமாக இருக்கணும். பெண்களே, உங்களில் ஒரு கூட்டம் அடுத்த கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏன்? உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும், அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். நீங்களே அவர்களை பரிகாசம் செய்யாதீர்கள், அவர்கள் ஏளனமானவர்கள் என்பதாக நினைக்காதீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் சிறுமையாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே பெருமைக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சிறந்தவர்கள். அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக இருப்பவர்களை மிக நீங்க கேவலமாக நினைக்காதீங்க. அப்படி நினைத்தால் உங்களுக்குத்தான் கேடு, அப்படி நினைத்தால் உங்களுக்குத்தான் பாதிப்பு. அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா புரியும்படி சொல்கிறான். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப். அவர்களை பரிகாசம் செய்ய வேண்டாம், மேலும் உங்களை பெருமையாக பேசிக்க வேண்டாம், அவர்களை பட்ட பெயரை வைத்து அழைக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாத்திற்கு வந்த புதிதாக இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ஆரம்பத்திலே அவர்களுக்கு பட்ட பெயரை வைத்தார்கள். ஏதாவது தவறுகளை செய்திருக்கலாம், அல்லது குடும்ப பெயராக இருக்கலாம். அவர்களை அந்த பெயர் நோவினைப்படுத்தக்கூடியவராக இருக்கும். ஒரு ஆளை பற்றி ஏதாவது ஒரு பட்ட பெயரை வச்சு கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிடுகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சிரிப்பார்கள். அப்போ எவரை அழைக்கப்பட்டதோ அவருடைய மனது எவ்வாறு இருக்கும்? அதை யோசிக்க வேண்டாமா? நாம் இருக்கிறோம், ஏதோ நம்மை பற்றி பேசிட்டாங்க, நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் சிரிக்கிறாங்க, நம்முடைய மனது எவ்வாறு இருக்கும்? யோசித்து பார்க்கணும். நமக்கு எவ்வாறு மனது புண்படுமோ, மனது சஞ்சலமாக இருக்குமோ, அதை போன்றுதான் அடுத்தவருக்கும் இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொள்வதற்கு முன்பாக பழசு விட்டுடுங்க. எப்படியோ இருந்தீங்க, எப்படியோ கூப்பிட்டீங்க, சிலரை பரிகாசம் செஞ்சீங்க, பட்ட பேரை கூட்டிங்க, ஹலாஸ் முடிந்தது, ஈமான் கொண்டு விட்டீங்க. ஈமான் கொண்டதற்கு பிறகு இது மிகப்பெரிய தவறு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு சின்ன தப்பு நினைக்காதீங்க. ஈமான் கொண்டதற்கு பிறகு அவருக்கு மனதுக்கு அவருக்கு உண்டான மதிப்பு அளிக்கணும். ஈமான் கொண்டு விட்டார், அவரை நாம்
சஞ்சலப்படுத்தக்கூடாது. ஆகவே இதுபோல் உண்டான பெயரை சொல்லி கூப்பிடாதங்க என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். வமல்லம் யத்து, சரி அது மாதிரி கூப்பிட்டுட்டோம், நம்ம தௌபா செய், இனிமேல் கூப்பிட மாட்டேன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்க வேண்டும். அப்படி நீ தௌபா செய்யலை அப்படின்டா உலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான். மேலும் சொல்கிறான், அனைவரிடத்திலும் இருக்கக்கூடியது, ஒவ்வொரு நபரிடத்திலும் இருக்கக்கூடியது, அது வரும், வரக்கூடாது, வரும், தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்து சொல்கிறான் அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபூ கஸீரன் மினல் லன், ஈமான் கொண்டவர்களே அதிகமாக நினைப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, தவறான கண்ணோட்டம், அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அவர் மனதில் இருப்பதை, என்ன செய்தால் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு அது தேவையில்லை. அவருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையாக இருந்தால் சவாபை கொடுப்பான், நல்ல காரியமாக இருந்தால் சவாபை கொடுப்பான், கெட்ட காரியமாக இருந்தால் அவருக்கு உண்டான தண்டனை கொடுப்பான். நீனாக ஒரு கற்பனை வைத்துக் கொண்டு தீர்மானிக்காதே. இப்படிப்பட்ட தவறான எண்ணம் தவறு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். சில எண்ணம் இருக்கிறது பாவம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஏதோ நன்மையான காரியம் செய்திருப்பார், அவரை பார்த்து தப்பா செஞ்சிருப்பாரோ என்பதாக தவறாக நினைத்தால் உங்களுக்கு அது பாவம். ஏதோ நன்மையான காரியம் செய்தால் நல்லவர் என்பதாக நல்ல எண்ணம் இருந்தால் உங்களுக்கு நல்லது, பரவாயில்லை, நல்ல எண்ணம். ஆனால் கெட்ட எண்ணம் நீங்கள் எண்ணுவதால் உங்களுக்கு கேடு. கெட்ட எண்ணம் எண்ணுவதால் அவருக்கு கேடு இல்லை, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ளது. நீ அவருடைய உள் விஷயத்தில் தலையிடாது, அவருடைய அந்தரங்க விஷயத்தில் நீ தலையிடாது. ஆகவே கெட்ட எண்ணத்தை விட்டும் நீ ஜாக்கிரதையாக இரு. சில நேரங்களில் இது பாவம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலா தஜஸ்ஸஸு, துருவி துருவி ஆராயுது. ஏதாவது கேள்விப்படுவோம், இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டாரு, அவர் அப்படியாமே, இவர் இப்படியாமே, என்ன செய்தார், ஏது செய்தார், துருவி துருவி ஆராயுது. அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டானது இது நல்ல காரியம் அல்ல. ஒரு கெட்ட காரியம் நடந்து விட்டால் அதை விட்டு நீ உனக்கு பிடிக்கவில்லை, தவிர்த்து கொள், அவாய்ட் பண்ணிடு. அவர் செஞ்சாரா, இப்படி செஞ்சாரா, அடுத்த சொல்லி இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ, தேவையில்லாமல் தஜஸ்ஸஸு, ஆராய்ந்து பார்க்காதே என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சாதாரண விஷயமாக நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான் சொன்னால் அதற்கு நாம் இந்த செயலை செய்தால் மிகப்பெரிய தண்டனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு ஹதீஸ் அதற்கு ஆதாரமாக வரும் இன்ஷா அல்லாஹ். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யாக்குல லஹ்மி அஹீஹி மைதா ஃபகரிஹ்துமூஹு வலா யக்தப் பஅலுக்கும் பஅலஹ், உங்களில் சிலரை நீங்கள் புறம் பேச வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நேற்று அப்படி நடந்துச்சாமே, இப்படி நடந்துச்சாமே என்பதாக பேசுகிறோம். இப்படி இவங்க பேசினாங்க அப்படின்னு அவருக்கு கேள்விப்பட்டா அவர் மனது என்ன செய்யும், சந்தோஷப்படுமா? சந்தோஷப்படாது, அவருக்கு வெறுக்கும். ஆகவே அப்படிப்பட்ட புறம் பேச வேண்டாம். அஹதுக்கும், அப்படி நீங்க புறம் பேசினா அல்லாஹ் கேட்கிறான், உன்னுடைய சகோதரர் உயிரோடு மையத்தாக இருக்கின்ற பொழுது அவருடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு ஆசைப்படுகிறாயா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான். மிக என்ன உதாரணம், யோசித்து பார்க்கணும். அவருடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவாயா? இல்லை, கரித்து போகும், நீ வெறுப்பாய். அவருடைய மாமிசத்தை நீ எவ்வாறு சாப்பிடுவாய், அதை போன்று நீ வெறுக்க வேண்டும். அடுத்தவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவரை பற்றி பேசுவார்கள் மனிதர்கள், உலக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், உலகம் என்பதாக தேடக்கூடியவர்கள், ஈமானோடு இருக்கக்கூடியவர்கள். தன்னிடத்தில் எது குறை இருக்கிறதோ அதை ஆராய்ந்து பார்க்கணும். நாம் ஐவேளை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்று நாம் என்ன தவறு செய்தோம் என்பதாக யோசித்து பார்க்கணும். எவருக்கும் பிடிக்காத காரியத்தை என்ன செய்தோம் என்பதாக நாம் யோசித்து பார்க்கணும். நமக்கு நாமே ஒரு பரிசோதனை, ஒரு தேர்வு. அதன் மூலமாக இந்த கெட்ட காரியம் இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் செய்ய மாட்டேன் என்ற வைராக்கியம் வேணும். இதுதான் முஃமினான் நம்மளுடைய அடையாளம் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமையானால் அடுத்தவரை நீ கேலி பண்ண மாட்டேன். அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமையானால் அடுத்தவரை பற்றி நீ புறம் பேச மாட்டேன். அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமையானால் பெண்கள் அடுத்த பெண்களை பரிகாசம் செய்ய மாட்டார்கள்.
ஆகவே வத்தகுல்லா, அல்லாஹ் என்று கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், ரஹீம் அருள் செய்பவனாக இருக்கிறான். இந்த கோள் சொல்வது, புறம் பேசுவது, இதை பற்றி ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒருமுறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் ஒரு தோட்டத்திலே, ஒரு எந்த லட்சணா கபர் இருக்கக்கூடிய இடத்திலே நபி அவர்கள் வாகனத்தை செல்றான், குதிரையோ ஒட்டகமோ நபி அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறான். செல்கின்ற பொழுது சமய சோத இன்சானே அதிபானி கூறுகிறா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபூரில் வேதனை செய்யப்படுகின்ற அந்த சப்தத்தை நபி அவர்கள் கேட்கிறார். மற்ற மனிதருக்கு தெரியவில்லை. செல்லக்கூடிய அந்த மிருகமும் அந்த விலங்கும் மிரளுகிறது. நபி அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யதிபானி, இரண்டு கபரில் இருக்கக்கூடிய கபராளிகள் வேதனை செய்யப்படுறாங்க என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வமா யதிபானி ஃபி கபீர், ஏதோ உலகத்திலே பெரிய காரியத்தை செய்துவிட்டார்கள், பெரிய ஹராமான செயலை செய்துவிட்டார்கள், அதற்காக அதாப் செய்யப்படவில்லை. சுமகால பலா சொன்னாங்க, கான அஹதுஹுமா லா யஸ்ததிர் மின் பௌலி, சின்ன சின்ன தவறு. என்ன தவறு? அவர்தான் சிறுநீர் கழித்தார், சரியாக சுத்தம் செய்யவில்லை. சிறுநீர் கழிக்கிறார், தொழுகைக்காக வருவார், சரியாக சுத்தம் செய்வது கிடையாது. சிலர்கள் தொழுகைக்காக வருகின்ற பொழுது சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வார்கள், வெளியில் சென்றால் சுத்தம் செய்வது கிடையாது. ஏதோ யூரின் போவாங்க, அப்படியே எழுந்து வந்துடுவாங்க. தொழுவுலையா கூச்சம் இல்லாமல் சொல்லுவாங்க, சுத்தம் இல்லைங்க, சுத்தம் இல்லை. அதோட கருத்து என்ன? சிறுநீர் என்னுடைய ஆடையில் பட்டு விட்டது, அதான் அவருடைய கருத்து. ஆகவே அப்படி இருக்கக்கூடாது. எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் சிறுநீர் கழித்து விட்டால் சுத்தம் செய்யப்பட வேண்டும். தொழுகை மாத்திரமல்ல, இபாதத்து மாத்திரமல்ல, இபாதத்திற்கு மூலதனமாக இருப்பது, அசலாக இருப்பது சுத்தம், தஹாரா. ஆகவே சுத்தத்தில் மிகவும் கவனமாக நாம் இருக்கணும். எங்கு போனாலும் சரி, சிறுநீர் கழித்தால், மலஜலம் கழித்தால் சுத்தமாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். மௌத்து எப்போது வரும் என்பதாக நமக்கு தெரியாது. ஆகவே சுத்தத்தோடு இருக்குகின்ற பொழுது, நேரம் வந்துவிட்டால் தொழலாம். வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது, சுத்தத்தோடு வருகின்ற பொழுது, ஒழுவோடு வருகின்ற பொழுது, பாங்கு சொல்லிவிட்டால் தொழலாம். தொழுவதற்கு இடம் கிடைக்கும், முசல்லா கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் தண்ணீர் கிடைக்காது. ஆகவே எப்பொழுதும் நீ சுத்தமாக இரு. சில நேரங்களில் போயிடுவோம், பக்து வந்துடும், தொழுவுக்கு இடம் கிடைக்கும், ஆனால் ஒழுவு செய்வதற்கு தண்ணீர் கிடைக்காது. ஆகவே எப்பொழுதும் நாம் தஹார சுத்தமாக இருக்க வேண்டும். நபி சொன்னாங்க, அவர் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யவில்லை. ஆகவே கருத்து என்ன? எப்பொழுதும் நஜீஸாகவே இருந்திருக்கிறார், அசுத்தமாகவே இருந்திருக்கிறார். ஆகவே அதாப் செய்யப்படுகிறார். மற்றொரு நபர் வகான லாஹூர் யம்ஷி பின் நமீமா, இரண்டாவது மனிதர் கபரில் அதாப் செய்யப்படுகிறார். எப்பொழுதும் புறம் பேசிக்கொண்டு, கோல் சொல்லிக்கொண்டு, அடுத்தவர்கள் பற்றி ஏன் ஆராய்ச்சி, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அவன் எப்படி இப்படி, தேவையில்லை. அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. ஆகவே சின்ன தப்பு தான் பேசுகிறோம், ஆனால் பெரிய தண்டனையாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமதா ஜரீரத்தின் பக்கசரஹா கசரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து ஒரு பச்சை மரம், ஒரு கிளையை, செடியை எடுத்து வரும்படி நபி அவர்கள் சொன்னார். நபி அவர்கள் சொல்லி நபி சொன்னாங்க, இப்போ கஸ்ரத்தை இரண்டாக அதை உடைத்து, இப்போ வலகாலாக்குள்ள கபரி மிகுமா கிஸ்ரத்தன் பக்கீல யார சொல்லலாம். நபி என்ன செய்கிறாங்க, ஒரு கபருலையும் நட்டு வைக்கிறாங்க. இந்த கபூர்லையும் அந்த கபர்லையும் பச்சை செடி. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்லலாம் லிம ஃபஅல்த ஹாதா, ஏன் இந்த காரியத்தை செய்றீங்க? சொல்கிறாங்க, உம்மத்திற்கு ஆசை, நபிக்கு உம்மத்தின் மீது உண்டான ஆசை, அதாப் செய்யப்படக்கூடாது. உயிரோடு இருப்பது மட்டும் நபி அவர்கள் கவலைப்படவில்லை. சமுதாயம் என்பதாக மௌத்து ஆன பிறகும் கபரிலே இருக்கின்ற பொழுதும் எனது உம்மத்தின் மீது, நபியின் மீது நபிக்கு உண்டான ஆசை, அதாப் செய்யக்கூடாது என்பதாக நபி சொல்றாங்க. இந்த இரண்டு செடிகள் காயாமல் இருக்கும் காலமெல்லாம் பசுமையாக இருக்குகின்ற பொழுது அது தஸ்பீஹ் செய்யும். அதன் காரணமாக கபரில் இருப்பவர்கள் வேதனை குறைக்கப்படலாம், அதாவது லேசாக்கப்படலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான்
இதை ஆதாரமாக வைத்து தான் நம்ம கபர்ஸ்தானில் பார்ப்போம். அடக்கம் செஞ்ச உடனேயே அமலால முடிந்தது பெரியவங்க வழிமுறைப்படுத்தினாங்க. யா யுவத்து நஃப்ஸ் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராலியத்தன் மர்லியா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னதி என்பதாக துவா செஞ்சு ஒரு பச்சை செடியை நட்டு வைக்கிறாங்க. இதன் மூலமாக அதாபு குறைக்கப்படலாம் என்பதாக இதுதான் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே சின்ன காரியம்தான், சின்ன தவறு தான், அதற்கு தண்டனை அதிகமாக இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடந்த நிகழ்ச்சியை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் புரிய வைக்கிறார். ஆகவே இது மாதிரி உண்டான தவறை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னித்து சுவனத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.